அஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக சந்தேகம் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிட இலக்கிய முன்னோடி எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் சந்தேக விளக்கங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்றைய சமூக சந்தேகங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சந்தேகத்தை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம். பாருங்கள் சார். வணக்கம் சார். சார், இப்போ வீட்டில் மரம் செடிகள்லாம் வளர்க்குறோம் சார். இதில் மரங்கள் அப்படின்னு வரும்போது எந்தெந்த மாதிரி மரங்கள்லாம் வீட்டில் வளர்த்தலாம், சில தவிர்க்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மரங்கள்லாம் இருக்கு சார். அது பற்றி ஒரு ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மரங்கள் ஏதாவது இருக்கா சார்? தவிர்க்க வேண்டிய மரங்கள்னு இருக்கா சார் சாஸ்திர விதிப்படி? மரங்கள் மனுஷனுக்கு முன்னாடியே தோன்றியது. இந்த பூமியில மனுஷனுக்கு முன்னாடியே மரங்கள் இருக்கு. இந்த மரங்களுக்கு சில மரங்களுக்கு தெய்வீகத்தன்மை உண்டு. சில மரங்கள் வளர்க்குறதால அதிர்ஷ்டம் வரும், சில மரங்கள் வளர்க்குறதால துரதிர்ஷ்டம் வரும். பழம் வைக்கும், சாகம் வைக்கும் மரங்கள். அது கிரகங்களை சார்ந்தது. இந்த ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கிரகத்தை சார்ந்தது. அப்படி வரும்போது முதல்ல சூரியன் நம்ம வீட்டில் நல்ல உயரமான மரமாக இருக்கும். நல்ல ஹார்டாக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும் மரங்கள், நல்ல வலிமையான மரங்களாக இருக்கும். அந்த மரங்கள்லாம் வீட்டில் வளர்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல வலிமையாக இருப்பாங்க, நீண்ட காலத்துக்கு இருப்பாங்க. அந்த மரங்கள் எப்படி நீண்ட காலத்துக்கு இருக்கோ அதே மாதிரி மனுஷனும் நீண்ட காலத்துக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி மரங்கள் வளர்க்கிறது நல்லது. அடுத்து சந்திரனோட அம்சம்னா பால் வடியும் மரங்கள். உள்ளுக்குள்ள இப்போ அந்த பலாமரம் எடுத்துக்கிட்டீங்க, பலாமரத்தில் அது ஒரு பால் வடிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அது பலாமரம். இந்த சந்திரனோட அம்சத்தில் வரக்கூடிய இந்த பாலுடைய மரங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா புத்திர பிராப்தி, குழந்தைகள் உற்பத்தி நல்லா இருக்கும். நம்ம ஜோசியத்தில் கூட வருமே, ஜோசியத்தில் கூட பார்த்தீங்கன்னா விருட்ச பொருத்தம்னு ஒன்று வரும். ஆமாம் சார், விருட்ச பொருத்தம் 11வது பொருத்தம். கரெக்ட். விருட்ச பொருத்தம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மரம் கொடுத்து அதுக்கு மேட்சிங். அது 14 நட்சத்திரத்துக்கு பால் உள்ள மரம் போட்டுப்பான். ஒரு 13 நட்சத்திரம் பால் இல்லாத மரம் போட்டுப்பான். இப்போ ஆணோட நட்சத்திரம் பால் இல்லாத நட்சத்திரமா, பால் இல்லாத நட்சத்திரத்தை வைர மரம்பாங்க, வைரம் பஞ்ச கட்டங்கிறாங்க. பால் இல்லாத நட்சத்திரம் பால் இல்லாத மரம் வைரம் மஞ்ச கட்ட, வைர மரம் அப்படிவாங்க. இப்போ ஆணுக்கு நட்சத்திரம் பால் இல்லாத மரமாக இருந்து பெண்ணுக்கு பால் இருக்கக்கூடிய மரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நட்சத்திரம் அவங்க 2 பேரும் சேரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு, புத்திர பிராப்தி உண்டு. இப்போ ஆணுக்கு பால் உள்ள மரமாக இருந்து பெண்ணுக்கு பால் இல்லாத மரமாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் சேரும்போது குழந்தை உற்பத்தி இருக்காது. அது பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, பெண்ணுக்கு அந்த இது இருக்கணும். இப்போ 2 பேருடைய நட்சத்திரமே பால் இல்லாத நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்காது ஒன்று. அடுத்து அவங்க குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படும், வறுமையில் வாடுவாங்க, செல்வங்களாம் அழிஞ்சு போம்பாங்க. இப்போ 2 பேருடைய நட்சத்திரமே பால் உள்ள நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்க நிறைய குழந்தைகள் இருக்கும். அது மட்டும் இல்லை புத்திர, அது நிறைய செல்வங்களும் இருக்கும், செல்வ வளம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பொருத்தத்தில் வரும். அதனால அந்த பால் உள்ள மரமா வீட்டில் வளர்த்தீங்கன்னா புத்திர பிராப்தி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செவ்வாய் எப்படின்னா முள் உள்ள மரங்கள். சில மரங்களை கையை வைக்க முடியாது, கை வச்சிங்கனாலே என்ன ஆகும்னா குத்தும். இந்த முள் உள்ள மரங்களாக இருந்தாலே வீட்டில் ஒன்றுக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பாவுக்கு பிள்ளைக்கு சண்டை, கணவனுக்கு மனைவி சண்டை, இப்படி ஒருத்தருக்கு ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு போட்டி பொறாமையில இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, பக்கத்து வீடு, ஏற்று வீடு, அடுத்த வீடு, மாடி வீடு, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எதிரிகளாக இருப்பாங்க. இந்த முள் இருக்கிற மரமாக இருந்தால் அதனால் முள் இருக்கிற மரங்களை வளர்க்கக்கூடாது. அடுத்து புதனோட அம்சமுள்ள மரங்கள் எதுன்னா கனி கொடுக்காத மரங்கள் இருக்கும், ஆனால் அந்த மரத்தில் எந்த விதமான கனியும் வராது. ஸோ கனி கொடுக்காத மரங்களை வளர்க்கும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புத்திர பிராப்தி இருக்காது, எடுக்கணும், குழந்தை இருக்காதான். அது புதனோட அம்சத்தில் உள்ள அந்த மரங்கள். வியாழன், குருவோட அம்சங்கள்லாம் என்னென்னா கனி கொடுக்கக்கூடிய மரங்கள், நல்ல பழம் தரக்கூடிய மரங்கள்லாம் குருவோட அம்சம். அது மட்டும் இல்லை, இந்த மரத்தில் மஞ்சள் நிற பூக்கள் எல்லாமே குருவோட அம்சம். மஞ்சள் நிற பூக்கள் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப, அதாவது அதுலேயும் குருவோட அம்சமான அந்த மஞ்சள் ரோஜா இருக்கு இல்லையா, மஞ்சள் நிற ரோஜா, அது ரொம்ப தெய்வீகத்தன்மை உடையது. அதில் மாசி தனூர்னு ஒரு தேவதை குடியிருக்கிறார்.
குரு பகவான் வந்து அந்த தேவதையை வந்து நோக்கி தவம் இருந்து தான் அவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் குருவானார், தேவகுருவானார். அதனால யாராவது பெண்கள் வந்து எந்த இன்டர்வியூக்கெல்லாம் போகிறப்ப இந்த மஞ்சள் ரோஜாவை அது 2 தான் வைக்கணும், ரோஜாவில் ஒத்தையாக வைக்கக்கூடாது. 2 ரோஜா தலையில் வச்சுட்டு போனாங்கன்னா இன்டர்வியூவில் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும், வெற்றி எடுக்கணும். இப்போ யார் சார் வைக்கிறேன்? மஞ்சள் ரோஜா 2 ரோஜா வச்சுட்டு போனாங்கன்னா அது சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க சார். அது மாதிரி வெள்ளி ரோஜா வச்சா வீட்டில் வந்து அதுவும் சண்டையாக வருன்றாங்க. வெள்ளி ரோஜா. சிவப்பு ரோஜாவை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லலை. சிவப்பு ரோஜா 2 ரோஜா வச்சுட்டு போனால் என்னென்னா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகாதான், அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரோஜா பற்றி அந்த மஞ்சள் ரோஜா சிறப்பு சொல்லியிருக்காங்க. இதுவெல்லாம் வந்து குருவோட அம்சம் உள்ள மரங்கள். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து எப்படின்னா அதாவது நல்ல வாசமுள்ள மலர்கள், வாசனை, மல்லிகை, முல்லை, பிச்சி, அவரோட காரகத்துவம் உள்ள. ஆமாம், இந்த மாதிரி இதெல்லாம் சுக்கிரனோட அம்சம். அதில் மட்டும் கனி கொடுக்கக்கூடிய மரங்களும் சுக்கிரனோட அம்சம் தான். சுவை கனியும் கொடுக்கும், பூக்களும் நல்ல பூக்களாக இருக்கும். இந்த மாதிரி மரங்கள் வளர்த்தா வீட்டில் அஷ்டலட்சுமி வாசம் செய்ய வரும். தனம், தானியம், தைரியம், கல்வி, சுபபோக வாழ்க்கை, எல்லாமே ஆரோக்கியம், சந்தானம், இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து மல்லிகையும் முல்லை பிச்சியும் வளர்க்குறது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனியோட அம்சம் என்னென்னா சில மரங்கள் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி வீட்டில் சில மரங்களை வந்து ஒரு ஒழுங்காக வச்சுருக்க மாட்டாங்க. கண்ணாமண்ணா இப்படி விரிஞ்சு போய் தலையில் விரிஞ்சு போய் அது அங்கே கண்ணாமண்ணான்னு இருக்கும். இப்போவுமே வீட்டில் மரங்கள் செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வெட்டி சுத்தமாக வச்சுருக்கணுமா. சுத்தமாக வைக்கல அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து சனி வாசம் செய்ய வாழணும். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதில் சனியோட அம்சம். இது ராகு எதுக்கு இதே தான் சொல்லியிருக்காங்க. சனிக்கு என்ன உண்டோ அதான் ராகு சொல்கிறது. வயலட் கலர் பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே சனியோட அம்சம். அதெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு மரங்கள் வந்து பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காட்டில் வந்து மரங்கள் அவங்க பழங்கள் சாப்பிட்டு தானே உயிர் வருவாங்க. அப்படி வரும்போது மரத்துலேருந்து கீழே விழுந்த அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவோம். மரத்தில் தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து சாப்பிட மாட்டான். ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கான். கீழே விழுந்ததுக்கு கீழே விழுந்தால் உயிர் கிடையாது, செத்து பூச்சின்னு அர்த்தம். மரத்தில் தொங்கிட்டு இருக்கிற பழம் இருக்கு இல்லையா, பழுத்து, அந்த பழத்தை சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வேறு வழியே இல்லை. வேறு எந்த பழங்களும் கிடைக்கலன்னாலும் அந்த மரத்தில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்பாங்களாம். மன்னிப்பு கேட்கறதுக்கு சுலபம் இருக்குது. அந்த சுலபத்தை சொல்லி தான் அவங்க வந்து மன்னிப்பு. அந்த மாதிரி ஒரு கனியை எடுத்து சாப்பிடும்போது சுவை அதிகமாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி பழத்தை நேச்சுரலாக பழுத்து கீழே விழுந்த ஒரு கனி ஆயில் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கீழே விழுதுன்னா அதுக்கு ஆயில் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பழங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து அது உத்தரவு வாங்கிட்டு தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அது மரங்களை வெட்டவும் கூடாதுன்றாங்க. ஓகே, மரங்களை வந்து உதாரணமாக ஒரு 5 மரங்கள் முக்கியமான மரங்கள்: ஆலமரம், அரச மரம், அசோக மரம், வில்வ மரம், நெல்லி மரம். இந்த 5 மரங்களும் ரொம்ப முக்கியம். இந்த 5 மரங்களையும் வெட்டினாலே அது யாங்கெல்லாம் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு தான் வரணுமா. அதாவது இந்த 5 மரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சமகா விருட்சம். பஞ்சமகா விருட்சம். ஓகே, பஞ்சமகா விருட்சம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ராமன் வந்து தன்னோட வனவாச காலத்தில் அதிகாலம் தங்கியிருந்தது எங்கன்னா பஞ்சவடியில். இந்த பஞ்சவடி எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாசிக் பக்கத்தில் கோதாவரி ஓடும், கோதாவரி கரையில் இருக்குது பஞ்சவடி. இந்த பஞ்சவடின்னு பேர் ஏன் வந்ததுன்னா, இந்த இப்போ சொன்னால அந்த 5 மரங்கள்: ஆலமரம், அரச மரம், அசோக மரம், வில்வ மரம், நெல்லி மரம், 5 மரங்கள் அங்கே இருந்ததுதான். அவருடைய கண் பார்வை பட்டு அந்த மரங்களுக்கெல்லாம் புனிதம் வந்துச்சான். 5 மரம் இருந்ததால அதுக்கு பேர் பஞ்சவடி. 5 இல்லையா. ராமன் அங்கே இருக்கும்போது தான் ராவணை வந்து சூழ்ச்சி பண்ணி சீதை அங்கேருந்து தான் தூக்கி போனான். அவர் வனவாச காலத்தில் அதிக காலம் தங்கியிருந்தது அங்கே தான். பாலகாண்டம், ஏத்திய காண்டம், ஆரண்ய காண்டம் இல்லையா. ஆரண்ய காண்டம் தான், ஆரண்ய காடு. ஓகே, அதனால இந்த 5 மரங்களை வெட்டும்போது நம்ம வந்து அதுக்கு சில பூஜைகளை பண்ணி தான் வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரங்களை பற்றி சொல்லும்போது அப்புறம் வீட்டில் பழங்கள் கூட எப்படின்னா, நீங்கள் வீட்டில் வந்து பூஜை வெளியில் வந்து டைனிங் ஹாலில் வெளியில் வந்து நுழைஞ்சோன்னா ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இதில் வந்து இந்த டைனிங் டேபிளில் வந்து ஒரு பழங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தை இழுக்கும். ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், மாம்பழம் இதெல்லாம் வைக்கலாம். இதில் ஆப்பிள் வந்து சூரியனோட பழம், ஆரஞ்சு வந்து குரு, எலுமிச்சம்பழம் வந்து சுக்கிரன், புதனை வந்து மாதுளை,
செவ்வாய் வந்து சாத்துக்குடி. சார் இப்போ நீங்கள் இந்த மரங்கள் சொல்லிட்டு வந்தீங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும், இப்போ புதனுக்கு வந்து எந்த மரம் சார் வீட்டில்? புதனுக்கு எந்த மரம்? பால் வடியும், பால் கனி கொடுக்காத மரங்கள். கனி பழங்கள் சொல்றீங்களா? மரங்கள் சார். மரங்களா? மரங்கள்ல வந்து அதாவது நம்ம எல்லாமே சொல்லிட்டு வந்தோம், ராவுக்கு இது வந்து எல்லாமே கனி கொடுக்காத மரங்கள்னு சொன்னேன். ஓ சரிங்க சார், சரிங்க சார். கிரகங்கள்ல புதனை கூட என்னன்னா அலிகிரகம் தான் சொல்றோம் நம்ம, நியூட்ரல், அதனால அப்படி வச்சிருக்காங்க. அதாவது சூரியன் வந்து ஆப்பிள், இதெல்லாம் இந்த மரங்கள் 5 விதமான பழங்கள் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் வச்சுருந்தீங்க 4 பேர் கண்ணு வர்ற மாதிரி வைக்கிறோம். வச்சிங்கன்னா வீட்டில் வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு, பழங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த குருவோட மரங்கள் இருக்கு இல்லையா, நான் மஞ்சள் பூக்கள் உள்ள மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் புத்திரப்புறத்து நல்லா இருக்கும், குழந்தைங்களும் நல்லா சந்தோஷமா இருக்கும், நல்ல கல்வி இருக்கும். வீட்டோட அதிர்ஷ்டத்தை சந்தோஷத்தை கூட்டவோ குறைக்கவோ இந்த மரங்களால் முடியும். மரங்களே வளர்க்காம இருந்தே பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து மரங்கள் வந்து உயரமாக வளர்க்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி சின்ன சின்ன செடிகளை வளர்க்கலாம், பெரிய பெரிய மரங்கள் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது வீட்டு நோக்கி வர நல்ல சக்தி வந்து நம்ம வீட்டுக்கு முன்பக்கம் தான் வரும், தீய சக்தி தான் பின்பக்கம் வரும். இப்போ பின்னாடி வைக்கலாம் மரங்கள். அதனால என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு முன்பக்கம் வந்து சின்ன சின்ன செடிகளை வளர்க்கணும். பெரிய மரங்கள் வளர்க்கும் போது வீட்டு நோக்கி வரக்கூடிய இந்த நல்ல சக்திகளை வந்து தடுத்துரும். வீட்டுக்கு பின்னாடி வந்து உயரமான மரங்களை வளர்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா வீட்டுக்கு உள்ள நுழையக்கூடிய இந்த மூலிகை சக்திகளை வந்து தடுத்துரும். இது ஒரு ரகசியம் இது சார். இன்னொன்று ஒரு கேள்வி சார், இப்போ நிறைய தென்னை மரங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க சார், அதில் ஒத்த தென்னை மரம் வைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு டவுட் சார். நல்ல கேள்வி. அதாவது தென்னை மரத்தை வந்து சிவனோட அம்சம்னு சொல்லுவோம். பிள்ளையார் வந்து ஒரு தடவை சிவன் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு தலையை தானமாக கொடுன்னு கேட்டாராம். தலையை தானமாக கேட்ட யாராவது கொடுப்பாங்களா? உடனே அவர் என்ன பண்ணாரோ, ஒரு தேங்காயை சிருஷ்டி பண்ணார். தேங்காயை சிருஷ்டி பண்ணி எனக்கு எப்படி 3 கண்ணு இருக்கோ அதே மாதிரி தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்குது, இதை என் தலை அந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால் இந்த தேங்காயை வந்து எப்படின்னா சிவனோட அம்சங்கிறதால சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தென்னை மரம் வந்து ஒத்தையாக இருக்கக்கூடாது, ரெட்டையாக தான் இருக்கணும், ஜோடியாக இருக்கணும். ஜோடியாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். ஜோடியாக இல்லாமல் ஒத்த தென்னை மரம் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆகாது. சுமங்கலித்துவம் குறையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பனைமரமும் ஒத்த பனைமரம் வைக்கக்கூடாது இல்லை, ஒத்த மரமும் பனைமரமும் வைக்கக்கூடாது சார். வீட்டில் வந்து பனைமரம் வளரக்கூடாது சார். அது ஒரு பெரிய கதையே இருக்கு. அது எப்படின்னா, அதாவது விஸ்வாமித்திரர் வந்து சிவனை நோக்கி கடுமையான தவம் இருப்பார். தவம் இருந்து எனக்கு பிரம்மனை மாதிரி படைக்கிற ஆற்றல் வேணும் அப்படின்னு கேட்பார். அப்படி படைக்கிற ஆற்றல் கேட்டு அவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து ரூல் படி தவம் இருந்தாங்கன்னா கேட்கறத கொடுத்தாங்க. கடுமையான தவம் பண்ணி சொன்னவொடனே சிவபெருமானும் தந்தேன் அப்படின்ட்டாரு, இந்த வரத்தை கொடுத்துட்டாரு. இந்த வரம் வாங்கின சந்தோஷத்தில் என்ன பண்ணார், அப்படி ஆகாயத்தை பார்த்தாரு, கருடனை பார்த்தாரு, உடனே ஒரு காக்காயை படித்தார், பசுவை பார்த்தாரு, எருமையை படித்தார், வேப்ப மரத்தை பார்த்தாரு, கருவேப்பிலையை படித்தார், தென்னை மரத்தை பார்த்தாரு, பனை மரத்தை படித்தார். அப்புறம் வந்து திரிசங்குன்னு ஒருத்தன், திரிசங்கு வந்து அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அவர்கிட்ட வந்து எனக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போகணுமா அந்த போ அப்படின்னு சொல்லி அவனை மேலே அனுப்பிட்டாரு சொர்க்கத்துக்கு. மேலே சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போய் வாசல்கிட்ட போயிட்டான். வாசல்கிட்ட போனவனா அங்கே இருந்த காவலர்கள்லாம் அவனை காலில் எட்டி வச்சு விட்டான். அவனை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி இல்லை. அவன் அங்கேருந்து உருண்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கான். கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது உடனே இவர் பார்த்து என்ன பண்ணாரு, நீங்கள் அங்கேயே நில் அப்படின்னாரு. அவன் அப்படி அங்கேயே நின்னான். உடனே அவனுக்கு சொர்க்கத்துக்கு சமமாக நான் ஒரு சொர்க்கம் உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கி சொர்க்கத்துக்கு சந்தோஷமாக இருந்தார். அந்த சொர்க்கம் தான் திரிசங்க சொர்க்கம். பூமியில் இல்லாமல் சொர்க்கத்தில் இல்லாமல் மத்தியில் இருக்கும். நான் திரிசங்க சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கமாங்க இல்லையா, அதான் திரிசங்க சொர்க்கம். இப்படி வந்த உடனே பிரம்மா விஷ்ணு எல்லாம் என்ன பண்ணாங்க, சிவபெருமான்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி எல்லாத்தையும் படைக்கிற ஆட்டில் வந்துச்சு, நாளைக்கு போனோன்னா வைகுண்டத்தையும் படிச்சிடுவான் போல இருக்கு, கைலாயத்தையும் படிச்சிடுவான், பிரம்மலோகத்தையும் படிச்சிடுவான், நமக்கு பதவி போயிடும் அப்படின்னு சொல்லுவான்னு அவர் என்ன பண்ணார், இந்திரன்ட்ட சொன்னார். இந்திரன் உடனே அங்கேருந்து மேனகை அனுப்புனார். மேனகா வந்து ரொம்ப அழகான பொண்ணு மேனகை. இந்திரன் இங்கே வந்தார். இங்கே வந்து விஸ்வாமித்திரட்ட வர, விஸ்வாமித்திரரை மயக்கி
அதன் மூலமாக தான் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணால் அப்படியே அங்கே ஒரு காட்டிலே போட்டு போயிடுவோம். இவருடைய ஆற்றல் பூரம் போயிடும் இருக்குது. இப்போ சாதாரண ஆளாயிட்டு அந்த குழந்தை அங்கே அந்த முட்புதரில் கிடக்கிற அந்த குழந்தைய வந்து சில பறவைகள்லாம் சுற்றி நின்று பாதுகாத்துட்டு இருக்கோம். அது வழியே வந்து கண்ணு மகரிஷின்னு ஒருத்தர் வருவார். அந்த மகரிஷி வந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் வளர்ப்பார். இந்த பறவைகள்லாம் சுற்றி இருந்து அந்த பாதுகாத்ததில் அந்த பறவைகள் பேர் வந்து சகுந்தலம்னு பேர். அந்த குழந்தைக்கு சகுந்தலான்னு பேர் வச்சார். சகுந்தலா யாருன்னா விஸ்வாமித்திரோட மகன். இந்த சகுந்தலா தான் துஷ்யந்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, அந்த சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கு பிறந்தது தான் பரதன். இந்த பரதன் தான் மகாபாரதத்தில் ஸ்டார்டிங்காக ஆரம்பமே அவர் தான். நம்ம இந்தியாவுக்கு பரதகண்டன் பேர் இருந்தது அதனால தான். பாரத் சர்க்காருங்க இல்லையா, பாரதன் பேர் இருந்ததெல்லாம் அவரால் தான். சரி, இப்போ இங்கே விட்டு வரோம் விஸ்வாமித்திரர்கிட்ட. விஸ்வாமித்திரருக்கு படிக்கிற ஆற்றெல்லாம் போயிடுச்சு, சாதாரண ஆளாயிட்டாரு. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவர் படித்த ஜீவன்களை என்ன பண்ணுறது அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது, சரி அவங்கள ஒன்றும் தொந்தரவு வேண்டாம், அப்படி தொடர்ந்து இருக்கட்டும். ஆனால் அந்த ஜீவன்களுக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதை இருக்கக்கூடாது, எந்த விதமான புனிதம் கிடையாது. அதனால தான் கருடனுக்கு இருக்கிற மதிப்பு காக்கைக்கு கிடையாது, எருமைக்கு இருக்கிற மரியாதை, இது பசுவுக்கு இருக்கிற மரியாதை எருமை கிடையாது, வேப்பிலைக்கு இருக்கிற மரியாதை கருவேப்பிலை கிடையாது, கருவேப்பிலை சாப்பிட்டு தூக்கி எறிஞ்சிடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் தென்னைக்கு இருக்கிற மரியாதை கிடையாது. பனை மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சலசலப்பு இருக்கு பார்த்தீங்களா, சலசல சத்தம் இருக்கும், அது அமங்கலமானதுங்கிறாங்க. அந்த அமங்கலமான ஓசை வந்து குடும்பத்துக்கு ஆகாது. குடும்பத்துக்கு ஆகாது. நான் பணம் காட்டு நிறைய சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன்பாங்க. அரசியல்வாதிகள் அடிக்க சொன்னா, இது பணம் காட்டு நிறைய சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன். ஏன்னா சாதாரண ஒரு மரத்துல இருந்து எவ்வளவு சத்தம் வருதுன்னா, மரங்கள் சேர்ந்ததுன்னா எவ்வளவு சத்தம் வரும். அது அங்கே இருந்து பழக்கப்பட்ட ஒரு நரி வெளியே வந்து யாராவது சத்தம் கொடுத்தா பயப்படுமா? அதை இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரம் வந்து இளநீர் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறோம், தேங்காய் பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். பனைமரத்துல இருந்து வர பொருட்கள் எத்தனையோ பொருட்கள் வந்து மனுஷனுக்கு பயன்படுது, ஆனால் அதுக்கு மரியாதை இல்லை. ஆமாம், அதனால தான் வீட்டில் வந்து பனைமரம் வளர்க்கக்கூடாது. வீடு மட்டும் இல்லை, வீட்டுக்கு பக்கத்துலையும் இருக்கக்கூடாது. ஓகே சார், அதே மாதிரி இந்த புளிய மரம் வீட்டில் வளர்க்கணும் சார். புளிய மரம் வந்து சூடு சார். ஓகே, புளிய மரம் சூடு. வீட்டில் புளிய மரம் இருந்தால் ஆயுஸ் குறைஞ்சிரும். காட்டில் கொள்வது புலி, வீட்டில் கொள்வது புலி. அது அங்கே அடிக்கும் இங்கே அடிக்க அப்படிங்கிறேன். ஓகே, வீட்டில் வந்து புளிய மரம் வந்தால் சூடு, புளிய மரத்துக்கு படுக்கக்கூடாது. ஓகே, நிறைய விஷயங்கள் சார் மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு ஏதாவது கேள்வி இல்லை சார், மற்ற இல்லை சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தோட உங்களுக்கு நிறைய தெரியும். இல்லை சார், அதாவது நாகேஷ் சொல்கிற மாதிரி கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி சார். இல்லை, அந்த ஒத்த தென்னை மரம் அது நல்ல கேள்வி. ஒத்த தென்னை மரம் வளர்த்தோம்னா பெண்களுக்கு ஆகாது, ஒத்த தென்னை மரம் இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது சார். ஏன்னா அதில் நீங்கள் சொல்லும்போது அந்த ஒவ்வொரு தன்மையை வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட மகிமை என்னன்னு தெரியுது. ஆக்சுவலி பூக்கள் நல்ல வாசமுள்ள மலர்கள், நல்ல கனி கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஆனால் அது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அதோட திங்க் பண்ணும்போது அது வேற மாதிரி. கனி கொடுக்கக்கூடிய மரங்கள், வாசமுள்ள அந்த மல்லிகை முல்லை பிசியெல்லாம் வீட்டில் வளர்த்தீங்கன்னா வீடு ரொம்ப சுவிட்சமாக இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நீண்ட ஆயுளோடு இருக்கலாம். இந்த முள்ளுள்ள மரங்கள், அசிங்கமான மரங்களை வளர்க்கக்கூடாது. இந்த இடம் இருந்துச்சுன்னா அதில் எது என்னென்னலாம் பெஸ்ட்டாக பண்ண முடியும். அது மாதிரி மரங்கள் இருக்கிற பகுதியை வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். அதில் சுத்தம் பண்ணி கண்ணாமண்ணான்னு போட்டெல்லாம் வைக்கக்கூடாது. அது அந்த மாதிரி அசிங்கமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே சனி வாசம் பண்ணுவாங்க. கார்டனிங் அதனால மரங்களுக்கு வீட்டில் வந்து துளசி நல்ல சந்தோஷத்தையும் கொண்டு வரும், துக்கத்தையும் கொண்டு வரும். ரெண்டு இதுவும் இருக்கு. மரம் தானே நினைக்கக்கூடாது. கரெக்ட் சார். மனுஷங்களில் வந்து பாமரன் உண்டு, ஆனால் மரங்களில் பாமரன் கிடையாது. மனுஷங்களில் பாமரன் இருக்காங்க இல்லையா, இந்த மரங்கள்லாம் அப்படி இல்லை, பாமரமே கிடையாது. அது வந்து கரெக்டாக வேலை செய்யும். சூப்பர் சார், நல்லா இருந்துச்சுங்க சார். மற்றும் ஒரு சந்தேகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி.